ஆன்ம உலகத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள அவ்வளவு தாட்ஸ், அவ்வளவு ஞானமும் அந்த ஆன்ம உலகத்தில் இருக்கின்றது. ஆன்மாக்கள் தங்களுடைய லைஃப் ரிவ்யூ மூலமாக என்ன மாதிரி வாழ்க்கையை நடத்தினால் என்ன விளைவுகள் வரும் என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக பார்த்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஒரு ஆன்மாவுடைய பிறவிகளில் உள்ள விளைவுகளை மட்டும் பார்க்க முடியாது. இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்ல எல்லா ஆன்மாக்களுடைய எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறார்களோ அவ்வளவு பிறவிகளுடைய முழு விளக்கத்தையும், எப்படி நடந்தது, என்ன நிகழ்வுகள் நடந்தது, என்ன பாடங்கள் நடந்தது, அது மட்டுமல்லாமல் அந்த நடந்த மாதிரி இல்லாமல் அந்த முடிவை எடுக்காமல் வேற முடிவை எடுத்திருந்தால் எப்படி நடந்திருக்கும் என்றெல்லாம் கூட அவர்களுக்கு அவ்வளவு விவரமாக எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனா இது தியரட்டிக்கல் நாலேட்ஜ் தான். அதனால அந்த அனுபவங்களை, அந்த பாடங்களை நடைமுறையில் இந்த பிசிக்கலா அனுபவிக்க வேண்டும். அனுபவித்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமியில் பிறக்கிறார்கள். நேற்று நாம் பார்த்தோம், அங்க அன்பின் அது ஆன்ம உலகமே அன்பு அப்படின்னு சொல்றப்ப, அந்த அன்பில் திளைத்திருக்கும் போது, அந்த அன்பை பரஸ்பரம் அவர்கள் அன்பிலே இருப்பதால், அது அன்பை பரஸ்பரம் குடுத்து வாங்கும் அந்த மாதிரி உணர்வுகள் அது எப்படி இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த அனுபவம் இல்லை. அதற்காகவும் இந்த பூமிக்கு பிறக்கிறார்கள் என்றும் நேற்று பார்த்தோம். அடுத்ததாக அது மட்டுமல்லாமல் அந்த கர்ம கணக்கையும் தீர்ப்பதற்காகவும் பிறக்கிறார்கள். கர்மா அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும். கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். கர்மா என்பது காஸ் அண்ட் எஃபெக்ட். அதாவது நியூட்டன்ஸ் லாவின் படி நமக்கு தெரியும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும்.